பிரியாணி டிஃபன் ஐட்டத்துக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு பாய் வீட்டு ஸ்டைலில் செய்யலாமா? பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 4 பொழுது வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் செவந்து போய்ட்டு உள்ளே வெந்திருக்காது. ஒரு 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். இப்போ அதே பேனில் 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சதும் 3 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இது கூடவே மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்ததும் இது கூடவே வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். கத்திரிக்காயில் அப்சர்வ் ஆகியிருக்க எண்ணெய் மொத்தம் வெளியே வரும். இப்போ இது கூட 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய புளி சேர்த்துட்டு தேவையில்லை, அப்புறம் புளிக்க ஆரம்பிச்சிடும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுருங்க. இந்த கத்திரிக்காய்க்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெயினான பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம். 10 போல் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் முந்திரி பருப்பு சேர்க்கணும்னு அவசியம் எல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை நான் விட்டுருங்க. முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு நல்லா கட்டியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா அவ்வளோதான், கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இது அப்படியே நல்லா எண்ணெய் மிதக்க சுட சுட பிரியாணி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடுங்க. நிஜமாவே சொல்கிறேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.